பீஷ்மா. பல வருடங்களுக்கு முன்பு பாரதத்தின் ஹஸ்தினாபுர அரசாட்சியில் தேவரதன் என்ற இளவரசன் வாழ்ந்தான். அவன் துணிச்சலானவன், அறிவாளி, அனைவராலும் நேசிக்கப்பட்டவன். ஒரு நாள் அரசன் சாந்தனும் நல்ல மனம் கொண்ட சத்தியவதி என்ற பெண்மணியை மணக்க விரும்பினார். ஆனால் அவளது தந்தை சொன்னார், என் மகளின் மகன்கள்தான் அடுத்த அரசராக வேண்டும் என்றால் மட்டுமே இது முடியும். இதை கேட்டு அரசன் கவலையடைந்தார். ஏனெனில் தேவரதன் அவரது மூத்த மகன். தன் தந்தை மகிழ்வதற்காக இளம் தேவரதன் ஒரு பெரிய சத்தியம் எடுத்தான். அரச சிங்காசனத்தை தியாகம் செய்து திருமணம் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தான். அந்த நாளிலிருந்து அவர் பீஷ்மர் என அழைக்கப்பட்டார். அதாவது மிகப்பெரிய சத்தியம் எடுத்தவர். பீஷ்ம பிதாமகர் தன் காலத்தின் மிகச்சிறந்த போர் வீரனாக வளர்ந்தார். அவர் ஹஸ்தினாபுரத்தை காத்து இளவரசர்களை அன்பும் ஒழுக்கமும் கொண்டு வழிநடத்தினார். மகாபாரத போரிலும் பீஷ்மர் வீரத்துடன் போராடினார். ஆனால் கருணையை ஒருபோதும் மறக்கவில்லை. தன் உயிர் நீங்கும் நேரத்தையும் தானே தேர்வு செய்தார். இறுதியில் பீஷ்மர் அனைவருக்கும் தம் ஞானத்தை வழங்கினார். சத்தியம், கடமை, அன்பு ஆகியவற்றின் போதனைகளை. அவரின் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது. பீஷ்ம பிதாமகர் நமக்கு சொன்ன பாடம், உண்மையான வலிமை என்பது போரில் மட்டுமல்ல, வாக்குறுதியை காப்பதில், தன்னலமின்றி வாழ்வதில், என்றும் தர்மத்தை, அதாவது நீதியின் பாதையே தேர்வு செய்வதில் தாம் உள்ளது. குழந்தைகளை எப்போதும் நம் முன்னோர்களை பெருமையாக எண்ணுங்கள். நம் நாட்டின் பெருமையை உயர்த்துங்கள்.